ஒரு சீன்ல தான் எனக்கு கொடுத்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அவங்க ஓப்பனாகவே என்னை கூப்பிட்டு ரூமில் அந்த மாதிரி வேலை வாங்கி வாங்கி நம்மளை போட்டுடுவாங்க. சின்ன ரோலுக்கே என்னை இவ்வளோ நான் போயிருக்கிறேன். ஒரு கோஆர்டினேட்டர் அவன் பேர் வினோத் பூஜாரி. ஏன் அவன் பேர் சொல்லலாம், அவன் கேவலமான பர்சன். அவன் கால் தொடருது முத்த கொடுக்கறது. இவன் என்ன செய்வான், நம்ம சார் அந்த மாதிரி நாம ஏதாவது கேட்டா இவன் அதுக்கு அந்த வேலை கூட பண்ணுவான். அவங்க எல்லாம் அது எப்படிதான் ஃபிலிம்ல மட்டும் காட்டுறாங்க, நல்லது கெட்டது எல்லாம் காட்டுறாங்களே, இவங்க உள்ளுக்குள்ள இவ்வளவு செய்யறாங்களே, இது தப்பு தானே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் நடிகை மாலதி PS அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். லாஸ்ட் டைமில் இப்போ நம்ம சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஃபர்தராக இதுக்கு முன்னாடி சரி, இப்போ தொடர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்களை குறித்து இப்போ வெளிப்படையாகவே பேசிட்டு வரீங்க, உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சான்சஸ் எல்லாம் வந்திருக்கா? இல்லை சார், நிறைய ஃபோன்ஸ் வந்திருக்கு. ஆனால் நான் தான் எந்த ஃபோனு பிக் பண்ணல. அப்புறமா சான்ஸ்க்காக நான் கூட எந்த ஆடிஷனுக்கு போகல, எந்த டைரக்டரை மீட் பண்ணல. ஏன்? அதான் நான் கொஞ்சம் நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை என் மைண்ட் செட்டுக்கு. ஸோ நான் அதுக்கு தான் கொஞ்சம் வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு தான் நான் இருக்கிறேன். அவ்வளோ இப்போ போகல ஃபிலிமில். இல்லை சீரியலோ ஷார்ட் ஃபிலிமோ வேறு ஏதாவது ஏதாவது மூவ் பண்ணுறீங்களா? ஒன்றே டைரெக்டாக சொல்கிறேன், எனக்கு அட்ஜஸ்ட் இல்லாமல் வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பாக செய்வேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு வார்த்தைனால தான் நான் போகாமல் இருக்கிறேன் சார். அதில் 100% ஃபுல்லாகவே எல்லா இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. ஆமாம், ஒரு சில இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு சில நல்லதை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரோட இன்டர்வியூ சொல்கிறாங்க, தொழிலை அவமதிக்கிறவங்க தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க, விரும்புகிறவங்க வேறு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி கேட்கலாம்ல? கண்டிப்பாக. யார் என்னை கேட்டால் கூட நான் கண்டிப்பாக போவேன் வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட். இவ்வளோ நாள் அப்படி தான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அப்போ கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்திருக்கு நிறைய பிளேஸில். அதெல்லாம் தாண்டி தான் நான் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோ நாளாக. ஸோ அது ஸ்ட்ரகிள். இது நம்ம பார்ட் ஆஃப் ஒர்க். இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் மோட்லேயே இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரகிள் அண்ட் ஒர்க் லைக் தட். டைரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் ஒன்று தமிழில் நடிச்சதா சொன்னீங்க இல்லையா? திருவண்ணாமலை கூட ஷூட்டிங் போயிருந்தது இல்லையா? அங்கே இன்சிடென்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா ஸ்பாட்டில்? இல்லை அந்த டைரக்டர் ஏதாவது உங்களாண்ட ஏதோ அப்ரோச் பண்ணாங்களா? அவங்க ஸ்டார்டிங்கு நல்ல டைரக்டராக தான் இருந்தாங்க. போக போக அவங்க அது என்ன தெரியல, ஃபிலிம் பார்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த சீன்ஸு. ஏன்னா ஒரு சீனில் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அவங்க ஓப்பனாகவே என்னை கூப்பிட்டு ரூமில் கேட்டாங்க, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்ட்டு. எல்லாம் ஆன பிறகு கூட எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு நான் நினச்சேன். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கு நம்ம என்டர்டெயின் பண்ணோமா. பிகாஸ் அவங்க ரூம் போட்டுட்டாங்க, வேஸ்ட் ஆகிடும், ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே வரல. இங்கே பெங்களூரில் வந்துட்டு யார் இருக்கிறாங்க அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுமா. நான் அந்த டைரக்டரை நம்பி தான் நான் அங்கே போனேன். பிகாஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் அந்த டைரக்டர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஹீ இஸ் புஷிங் மீ. அது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. அப்போ நான் டைரெக்டாக சொன்னேன், சார் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் இந்த மாதிரி எல்லாம் போனதும் இல்லை, நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், ஆஃப்டர் தட் ஒன்லி நீங்கள் டைரக்டர். எப்படின்ட்டு சார் நீங்கள் இப்படி யோசிச்சிங்க என்னன்ட்டு நான் கேட்டேன் டைரெக்டாக. அப்போ சொன்னாங்க, இல்லைம்மா நான் எனக்கு தெரியும் உன்னை பற்றி, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ப்ரொடியூசர் இஸ் ஃபோர்ஸிங் மீ, அதனால தான் பாரு, உனக்கு என்ன செலவு இருக்கோ நான் கொடுத்துடுறேன், எவ்வளோ செலவு இருக்கும் உங்கள் வீட்டு கர்ச்சி எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நான் கொடுத்துடுறேன் பாரு. ரொம்ப ரொம்ப வாட்டி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க.
அப்போ கூட நான் ஐ டென்ட் கிவ் அப் மை செல்ஃப். நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். இல்லை சார், அது அந்த மாதிரியெல்லாம் நான் போனதே இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லை. இது சொன்ன பிறகு அப்புறமா இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அந்த ப்ரொடியூசரு அப்படியே ஏதோ இந்த புளி திராட்சை சாப்பிட்டுட்டா மூஞ்சியை வச்சுக்குவாங்களே அந்த மாதிரி வச்சுக்கின்னு போனாங்க. எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். நீ என்னோட சீன் கட் பண்ணா கூட பரவாயில்ல. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஃப்ரைடே. ஆடியோ லான்ச் இல்லை, ஃபிலிமே ரிலீஸ் ஆயிடுச்சு 9th ஆகஸ்ட். ஆனால் என்னென்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, வா வா லான்ச்சுக்கு, நீ ஆக்ட் பண்ணியிருக்கிற, நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படி இப்படின்ட்டு. நீ நல்லபடியாக நீ இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்டாண்ட் தேர். ஆனால் இந்த மாதிரி பின்னாடியே இருந்து நீ என்னை புஷ் பண்ணுற பாரு அந்த வேலைக்கு, அது எனக்கு பிடிக்கல. ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட்டே கேட்டுருக்கலாம், இது இது இப்படி இருக்குமா, நீ என்ன சொல்கிறேன்ட்டு. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன அவங்க அந்த இதுக்கு கூப்பிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அங்கே இருக்கிறவங்க எப்படியோ தெரியல, எனக்கு 5 minutes கூட இருக்காது என்னோட நடிப்பாங்க. ஜஸ்ட் 5 minutes கூட வரமாட்டேன் அந்த ஸ்க்ரீனில். அவங்க எதுக்கு என்னை கூப்பிட்டாங்கன்ட்டே தெரியல எனக்கு. லீட் ரோல் இருந்தால் ஓகே, இல்லை ஸ்க்ரீன் ஃபுல்லு நானே இருந்தால் கூட பரவாயில்ல. அதெல்லாம் இல்லாமல் சடனாக ஒரு 5 minutes வியூக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு பிடிக்காம நான் ஃபோன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு கால் பண்ணாங்க. நான் போவே இல்லை, நான் ஃபோன் கூட எடுக்கலை. இப்போ அந்த டைரக்டர் ப்ரொடியூசராக தான் அப்ரோச் பண்ணாரா, இல்லை தனக்கும்? இல்லை, அது மட்டும் ஐ எம் கிளியர். அவருக்காக அவங்க வரல, ப்ரொடியூசர் ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க வந்தாங்க, அவ்வளோதான். ஹீ இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன்ட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் நான் கூட சரி, நல்ல டைரக்டர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க, அவங்க மேலே ரொம்ப மரியாதை இருந்தது. இப்போது அவங்க ஃபோன் பண்ணுறப்போ எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் வென் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் யூ ஹாவ் டு வேல்யூ தட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். even though you're pushing me into that, you're not a spiritual man then, இல்லைங்களா? ஸோ அது தப்பு தான், செய்யக்கூடாது. அப்படி ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப. ஹீஸ் அ லாயர். இன்ஃபேக்ட் பீங் அ லாயர், ஹி ஹாஸ் ஸ்டடிட் லா அண்ட் பீங் அ ஸ்பிரிச்சுவல் மேன். அண்ட் ஹவு கேன் யூ டூ திஸ் பிகாஸ் ஆஃப் மனி யூ வாண்ட் டு டூ திஸ்? ஓகே, நீ எப்படியோ போ, ஆனால் ஒரு உமனை நீ புஷ் பண்ணுறது அது தப்பு. இது எத்தனை பேர் இந்த எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரியல, பட் ஐ ஃபாலோ வாட் டு டூ. அதனால தான் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன். இப்போ அந்த இது சொன்னீங்க இல்லையா, என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு. என்டர்டெயின்னா என்ன என்டர்டெயின் பண்ண கூப்பிட்டாரு? என்டர்டெயின் இன் த சென்ஸ் அதே தான், டான்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்ன வேணால் அவங்க என்ன சொல்லுவாங்க அது நம்ம பண்ணோம், அந்த ரூமில் பண்ணணும். ஆமாம், அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நாம பண்ணோம். ஒன்ஸ் யூ கோ ஆஃப் இன் டு தட் யூ ஆர் பிகமிங் அ பப்பெட். அப்படின்னா ஒரு டால் ஆயிடுவோம், டம் டால். அவங்க என்ன சொல்றாங்க நாம பண்ணே ஆகணும். இது கேஷ் எவ்வளோ வரைக்கும் பேசுவார்? உங்கள் வீட்டில் எதாவது நீடு இருந்தால் பண்ணுறேன்னா எவ்வளோ வரைக்கும் அமௌண்ட்? அதான் 25-35 இருக்குமாம்மா உனக்கு மாதம் எக்ஸ்பெண்டிச்சரு. எதுக்கான செலவு இது எக்ஸ்பெண்ட்? 25,000னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட். இல்ல எதுக்கு 25,000னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே. செலவுன்னு சொன்னாங்களே, எதுக்கான செலவுன்னு கேட்டாங்க. செலவுனா வீட்டுக்கு நம்ம பாத்துக்கிறோமா, உனக்கு ஒரு மாசம் செலவு பாத்துக்கிறோம், ஒரு மாச செலவு எவ்வளவு இருக்கும் சொல்லுமா, நம்ம பாத்துக்கிறோம் அன்ட்டு சொல்றாங்க. ஆனா நான் அப்படி போயிருந்தா அது காசு கொடுப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் கிவ். ஐ டோன்ட் பிலீவ். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேலை செஞ்சதுக்கே கரெக்டாக வேலை செஞ்சதுக்கே காசு கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி தொழில் செய்கிறாங்களே காசு கொடுப்பாங்களா? எனக்கு டவுட். இல்லை, இந்த டவுட்னால தான் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்றுக்கலையா? ஐயோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஐ டோன்ட் அக்ரி. அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. அது பாவம், நம்ம தொழிலுக்கே நான் பாவம். அது அவங்க எல்லாம் அது எப்படிதான் ஃபிலிம்ல மட்டும் காட்டுறாங்க, அது நல்லது கெட்டது எல்லாம் காட்டுறாங்களே, இவங்க உள்ளுக்குள்ள இவ்வளோ செய்கிறாங்களே, இது தப்பு தானே? நான் சொல்றது தப்பு, ரொம்ப தப்பு. இந்த ஃபீல்ட் ஏன் இப்படி இருக்குன்ட்டே தெரியல, யாருமே பேசுறது இல்லை, எல்லாம் உள்ளுக்குள்ளேயே போட்டுக்குன்னு வாழ்றாங்க. அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் எல்லாம் செத்து போயிடுறாங்க. அந்த படத்துல நீங்க என்ன ரோல் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு பொலிட்டிஷியனுக்கு வைஃப்.
வில்லனுக்கு மதர், அவ்வளோதான். அங்கே அந்த சீனில் வில்லனை அடிக்கணும், மிரட்டணும் அவனை, அவ்வளோதான். சீனு முடிச்சு போச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சீனுக்காக. ஆனா நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்றது என்னன்னா, பிஃபோர் ஆடிஷன் முடிஞ்சதானவே அன்னைக்கு ஈவினிங்கோ அடுத்த நெக்ஸ்ட் டேவே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க அப்படின்னீங்க. இந்த படத்துல எல்லா சீனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலையில ஷூட்டிங், அங்க கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க, இல்ல அங்க வேலை இல்ல அன்னைக்கு ஷூட்டிங். சரி இருக்கிறியா இல்லையான்ட்டு ரெண்டு மைண்டு. நான் அப்புறமா சொல்லிட்டாங்க, சரிம்மா நீ போமா அன்ட்டு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் வந்துட்டேன். நான் இருந்திருந்தா அன்னைக்கு ஏதாவது நடந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. இப்போதான் எனக்கு ஃபீல் ஆகுது அதெல்லாம். அப்புறமா திரும்பி கூப்பிடுறப்போ ஒரு நாள் ஷூட்டிங்க்கு 3 நாள் இருந்தேன் தேவையில்லாம. 3 நாள் ரூம்ல. அந்த டைம்ல ஒருத்த கோஆர்டினேட்டரா வந்து ரொம்ப தொல்லை கொடுத்தான். வந்து என்ன தொல்லை? உள்ள வந்து சும்மாவே பேசுறது, அங்க தொடருது இங்க தொடருது எங்களை. அப்புறமா ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகுது. நான் தான் இருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் சிங்கிள் லேடி, ரூம்ல இருக்கிறேன்ட்டு தெரிஞ்ச உடனே அவன் அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். சரி நம்ம வேலை ஆகணும், நம்ம வந்திருக்கிறோம், இங்க ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க, நம்ம அதை தலையில போட்டுக்க கூடாது, நம்ம வேலை என்ன அது மட்டும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் டைரக்டர் ஃபேஸ் பார்த்து தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ நாம வந்து ஒரு டிஸ்கிரிபன்சியா பண்ணா அது நம்மளுக்கு சரி பட்டு வராதுன்ட்டு நான் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆளு சும்மா வந்து தொலை கொடுக்குறா, ஒரு நாள் ஓகே ஏதோ வந்து மேல விழுந்து பேசுறான்ட்டு இருந்தேன். செகண்ட் டே ஆல்சோ ஹி இஸ் கம்மிங் அண்ட் அப்ரோச்சிங் மீ லைக் தட். என்னன்னு கேட்டாரு? என்னென்ன காலு தொடுறது, கை தொடுறது, முத்த குடுக்கறது, அதெல்லாம் பண்ணா அப்போ என்ன கோஆர்ட் மேனேஜர் அந்த பிலிம்ல அவரு பேரு அவருக்கு. என் ஏஜ் 45+, 50 இருக்கும், மேபி மோர் தென் தட். டயபெட்டிக் ஆக்சுவலி. ஸோ வந்து தொட்டா எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் இருக்கு, யாரோ அவரு எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் வந்து தொல்லை கொடுக்குறா சார், இவர் யாரு, என்ன இப்படி பண்றாங்க. நல்லா மிரட்டு வச்சிருந்தாங்க அவனை. அப்புறமா அவன் வரவே இல்லை என்கிட்ட. சரி அன்னைக்கு ஷூட்டிங் ஆச்சு. உடனே நான் அங்கேருந்து 3வது நாள் கிளம்பிட்டேன். 2 நாள் இந்த மாதிரி, ஒரு நாள் நான் கிரிவலம் சுத்திட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் ஷூட்டிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா அப்ரோச் அந்த ஆளு என்ன கோஆர்டினேட்டர் எதுக்குன்னா ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாரு. டைரக்டரே சொல்றாங்களா, அவ கேட்குறா நான் டைரக்டருக்கு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களே எப்படி வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்களா டைரக்டரே சொல்லியிருக்கிறாங்க. அவனே சொல்றான் ட்ரை பண்ணி பாரு அன்ட்டு சொல்றாங்க. என்ன அது அர்த்தம்? அப்போ வந்தா யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அந்த மாதிரி. அப்போவே எனக்கு பேஜாராச்சு, ஏன்னா இது இப்படி பேசுறாங்களே இவங்கன்ட்டு. சரி விடு, அது ஆயிடுச்சு அந்த எபிசோடு. அப்புறமா நான் ஆச்சு, என் வேலை ஆச்சு, நான் இருக்கிறப்போ ஏன் கூப்பிடணும் திரும்பி என்ன? ஏன்னா பிகாஸ் இந்த லேடி வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி கூப்பிடு, வந்தே ஆகணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த கோஆர்டினேட்டர் வந்தாருங்களா, டர்ட்டி சாட்லாம் ஏதாவது பண்ணாரா? நான் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. டர்ட்டி சாட் இன் த சென்ஸ் வென் ஹி மெட் ஒன்லி ஹி ஸ்டார்டட் டாக்கிங். அவங்க வீடு பத்தி, அவங்க என்னென்ன ஆக்ட் பண்ணாங்க, எப்படி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஏதோ அவங்க எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அவங்க அப்ரோச். அப்புறமா நல்லா குடிச்சிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுன்னு இருக்கிறா. நான் திருவண்ணாமலையில வந்து இறங்குறேன், ஃபோன் பண்ற, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கோஆர்டினேட்டர் பாருங்க. ஹவு வில் ஐ சர்வைவ்? வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்ல நான் 3:30 மணிக்கு இறங்கிருக்கிறேன். அப்புறமா அந்த டைரக்டர் கால் பண்ண பிறகு அவரு ஃபோன் எடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு ஏஞ்சிக்கின்னு அப்போ வரா வண்டி எடுத்துக்கின்னு. எப்படி நான் நம்புறது? இந்த மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப இன்செக்யூர்டு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டா கண்டிப்பா அவங்களுக்கே தெரியாம அவங்க போயிடுவாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஏன் நீங்க நேரடியாவே வார்ன் பண்ணல அவரை?
நேரடியாகவே நான் சொன்னேன், எனக்கு பிடிக்கல சார் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசுறது, கொஞ்சம் தூரமாக இருங்கன்ட்டு சொன்னேன். ஆனால் கூட அவன் ஏதோ எல்லாரும் வந்துடுறாங்க, போகிறப்ப அவனுக்கு நல்லா கொடுத்துட்டு தான் வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லா லேடிஸ் வர மாட்டாங்க உனக்கு என்ன நினச்சின்னு இருக்கிற, எல்லாரும் ஒரே மாதிரி நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆக்சுவலி அவர் கிஸ் பண்ணாரு சொன்னீங்க இல்லையா, அப்போ நீங்க பண்ணல, கிஸ் பண்ண ட்ரை பண்ணா, ஆனா நானு அதெல்லாம் அலோவ் பண்ணல. அதான் கை கிஸ் பண்றது, கால் தொடுறது, அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா ஸோ அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு, இந்த ஆளு சரியில்லை, இதோ பண்றா, இப்போ நம்ம விட்டு. அந்த ப்ரொடியூசர் சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காரு இருக்கலாம். டைரக்டர் என்ன சொல்லிருக்கான், ட்ரை பண்ணு, இஷ்டம் தான் நீ ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த ப்ரொடியூசர் ஆல்சோ ஒரு ஹேண்ட் இருந்திருக்கும், ட்ரை பண்ணி பாரு, வந்தா சரி, நெக்ஸ்ட் நாம பாத்துக்கலாம், அந்த மாதிரி தான். அந்த படத்துல சின்ன ஒரு சீன் வந்த உங்களுக்கே எதுனா, இப்போ ஹீரோயின் ஒருத்தர் வந்தாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த லீட் ரோல்ல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, இப்போ அவங்களாம் எப்படி அந்த படம் தெரியல. அதான் நான் இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்றேனோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கோம். இந்த சின்ன ரோலுக்கே என்ன இவ்வளோ நான் போயிருக்கிறேன் ப்ராசஸ். அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நடந்திருக்கும் நீங்க யோசிக்கலாம். சின்ன வரதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னீங்களா, இப்போ ஒரு நல்ல மெயின் ரோலோ ஏதோ ஒன்று படம் ஃபுல்லாக வரமே ட்ராவல் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அக்செப்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு? இல்லை சார், அந்த மாதிரி எல்லாம் நான் போகிற பர்சனே கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி போகக்கூடாது, ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி காசு சம்பாதிக்கணும், என் மனசாட்சி கொன்னுடும் என்ன, அதனால நான் போகல. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தெரியாம அப்போ உள்ள வந்துட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்லை தெரியும், ஆனால் நான் என்ன நினைச்சேன், அந்த மாதிரி போறவங்களுக்கு மட்டும் தான் அவங்க கேட்பாங்க, காசு சம்பாதிக்கணும்ட்டு போறவங்க போட்டோம், நாம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஷன்ல நான் போயிருக்கிறேன். ஸோ எனக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணும், நான் என்னோட இது என்னன்னா எனக்கு அந்த பேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும்ட்டு வந்திருக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம போயிடலாம். இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நான் போனோன்ட்டு இல்லை. ஏன்னா எனக்கு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நான் சந்திக்க வேண்டிய இது இருக்கும். அவங்க கேட்பாங்க, அவங்க இப்போவே நினச்சின்னு இருப்பாங்க இவ கூட அப்படிதான்ட்டு. ஆனால் நான் ப்ரூவ் பண்ணோன்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்னால நான் என்ன விட்டு கொடுத்துட்டேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத படத்துல இல்ல ஏதோ ஒரு சீன்ல ஏதோ கமிட் ஆயிருப்பீங்க இல்லையா, இது ஒரு வெப் சீரியல்லையோ இல்ல ஷார்ட் ஃபிலிம்லயோ ஏதோ ஒன்று கமிட் ஆயிருப்பீங்க இல்லையா. ஸோ அது போல இடத்துல அங்க ஸ்பாட்ல ஏதாவது உங்களை டச்சிங் அன்டச்சிங் ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் நம்ம ஆர்டிஸ்ட் நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, இவங்களுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம், ஸோ ஏதாவது ஸ்பாட்ல வேற மாதிரி ஏதாவது ஒரு சீன் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரா ஒரு சீன் வச்சு பண்றதோ இல்ல பேசும்போது தொட்டு பேசுறதோ அப்படி போல ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, நம்மள ரொம்ப ஐசோலேட் பண்ணிடுவாங்க. இவங்க நம்மளுக்கு செட் ஆகுறது இல்லைன்ட்டு நம்மளை ஐசோலேட் பண்ணி வேலை மட்டும் வாங்கிக்குவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க, டார்ச்சர். காசே கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 500,000 கொடுத்துட்டு மிச்ச மீதி காசு எல்லாம் அப்படி அவங்களே வச்சுக்குவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பீங்களா? கேட்டா அதுக்கு பதிலே வராது, சரியா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்க வேலை ஆகுற வரைக்கும் தான், அப்புறமா ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. காசே கொடுக்க மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னு போனால் அது எப்படி தெரியாது, ஆனால் இந்த வேலைக்கே அவங்க காசு கொடுக்கறது இல்லைன்னா பார்த்துக்கோங்க எப்படி. இப்போ அவங்க தேடிலாம் போனது இல்லையா? இப்போ காசே தரலன்னும் போது ஸ்பாட்ல போயிட்டு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் பண்ண மாதிரி எங்க இருப்பாங்கன்னு ஒரு ஐடென்டிஃபை நேரில் போய் நம்மள மிரட்டுவாடுவாங்க. ஒரு கோஆர்டினேட்டர், அவன் பேர் வினோத் பூஜாரி. ஏன் அவன் பேர் சொல்லலாம், அவன் கேவலமான பர்சன். அவன் காசு எவ்வளோ வருது ஒரு ஆர்டிஸ்ட் மேலன்னு தெரியல, half ஆஃப் த அமௌண்ட் எடுத்துக்குவான். இன்னும் half அமௌண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம அவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணோம், அவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா திட்டுறது நம்மள. என்ன நினச்சின்னு இருக்கிற நீ, பெருசாக ஏதோ ஆக்ட் பண்ணிட்ட, உனக்கு கொடுத்துடணும்மா காசு, வெயிட் பண்ணு கொடுக்குறோம், நான் என்ன சாப்பிட்டுறது இல்லை உன் காசு தெரிஞ்சுதான், ஏதோ இப்படியெல்லாம் பண்ணால் நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன் உனக்கு, அப்படியெல்லாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த சீரியலில் சான்ஸ் இருக்கும் நம்மளுக்கு, இவன் கூப்பிட மாட்டான், பிகாஸ் நான் இந்த மாதிரி காசு கேட்குறேன்ட்டு. ஸோ காசு இல்லாமல் வேலை செய்யணும், அந்த மாதிரி கூட பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறது இல்லை, நம்ம
ஸோ இந்த மாதிரியே நம்ம காசு கொஞ்சோண்டு தான் வரும் நம்மளுக்கு. half of the amount he will eat. அப்போ நம்ம பக்கரா தான் ஆயிடுவாங்க. இந்த லேடி வந்துடும், காசு கொடுக்காம நம்ம வேலை வாங்கிடலாம் அந்த மாதிரி வேலை வாங்கி வாங்கி நம்மளை அந்த மாதிரி டேக்லைனில் போட்டு யார் வரலன்னா நம்மளை போட்டுடுவாங்க. ஸோ காசு வராது, நம்ம கேட்டால் எங்களுக்கு அந்த மரியாதையும் இருக்காது. சும்மா வந்தோம் செஞ்சோம் போவோம். எதுக்கு அந்த மாதிரி? why you have to waste your talent like that? யாரோ சாப்பிட்றதுக்காக நாம ஏன் காத்தால 8 மணிக்கெல்லாம் அங்கே போய் நின்று திரும்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ள 8, 9, 10 ஆயிடும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்றதை விட சும்மாவே இருந்துடலாம் வீட்டில். இப்போ வினோத் பூஜாரி சொன்னீங்க இல்லையா, இவரே ஸ்டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது கேட்டிருக்காரா? வேற அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஒரு பிம்ப் மாதிரி. ஜஸ்ட் இஸ் கோஆர்டினேட்டர்னு பேர் சொல்லிக்கின்னு இருக்கிறா. இஸ் அ பிம்ப். என்னன்னா இவங்க எப்படின்னா, பிம்புன்னா என்ன புரியுது? பிம்புன்னா அதான் கூட்டு ஆளு, புரோக்கரு. இவன் என்ன செய்வான், நம்ம சார் அந்த மாதிரி நாம ஏதாவது கேட்டான் இவன் அதுக்கு அந்த வேலை கூட பண்ணுவான். ஸோ நான் அந்த மாதிரி இல்லைல்ல, ரொம்ப உங்கள்ட்ட கேட்டிருக்காரா? நான் இங்கேயே நான் கட் பண்ணிடுறேன்ல அவங்களெல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக நம்ம போல உள்ள போயிருந்தா இன்னும் என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கணுமோ என்னமோ. ஸோ நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன் இல்லை, அதனால நான் ரொம்ப இதாக அலர்ட் ஆயிட்டேன். ஆனால் இவங்க எல்லாம் அந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, காசே கொடுக்கறது இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் மேலே இவ்வளோ காசு வச்சுக்கின்னு சாப்பிட்டுன்னு வீட்டில் இருக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்னால வச்சுக்கின்னு அவங்க சம்பாதிக்கிறாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். எனக்கு